சவுண்ட் ரைட் ஓகேவா? பாருங்க, 8000 வைப்பிலிட்ட ஒருவருக்கு ஒரு வருட வட்டியாக 1200 கிடைக்க பெற்றால் அறவிடப்பட்ட வட்டி வீதம், அப்ப எளிய வட்டி சதவீதம் சமன் எவ்வளவுக்கு எவ்வளவு வட்டி கிடைச்சது? 8000 ரூபாய்க்கு 1200 ரூபாய் வட்டி. அப்ப 8000 மேல் 1200 சதவீதம் இல்ல கேட்டது. அப்ப தர 100 பெருக்கி விட்டா சரி. அப்ப 8000 மேல் 1200 சதவீதம் என்றபடியால் 100 பெருக்கணும். பெருக்கிவிட்டால் எத்தனை சதவீதம் என்றது வரும். பாருங்க, இதை சுருக்கலாம். நீங்கள் மேலையும் கீழையும் பூஜ்ஜியங்கள் வெட்டலாம். அப்ப கீழே நான் 3 பூஜ்ஜியம் வெட்டினா மேலையும் 3 பூஜ்ஜியம் வெட்டுங்க. இனி 120 8 பிரிக்கணும். 120 8 பிரிச்சு விட்டா அவ்வளவு வரப்போகுது. 120 8 பிரிக்கணும். ரைட், இப்ப பிரிச்சு போடுங்கடா. மேலைங்களை 4 சுருக்கலாம். 4 12 4 பிரிச்சு விட்டீங்கன்னா 3, கீழே 8 4 பிரிச்சா 2. 30 கீழ் 2, 30 2 பிரிச்சா எத்தனை வரும்? 15% என்று வரும். கிளியரோ? சரி, அடுத்து 2வது கேள்வி. எக்ஸின் பெருமானத்தை காண்பு. இப்போ மடக்க வடிவில தந்திருக்கிறீங்க. மடக்க வடிவில தந்துட்டு எக்ஸின் பெருமானம் கேட்டிருக்கிறேன். அப்ப நீங்க என்ன செய்யுங்க என்றால் அதை சுட்டி வடிவுக்கு மாத்திட்டு செய்யறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. மடக்க வடிவில தந்திருக்கிறோம் என்னண்டு? log எக்ஸின் 1024 சமன் 5. இத சுட்டி வடிவுக்கு மாத்துங்க. சுட்டி வடிவுக்கு மாத்திர தெரியும் தானே? அது சிம்பிள். இன்னும் ஈஸியானது என்னண்டு, மடக்கையில எது அடியாக இருக்கோ சுட்டியிலையும் அதுதான் அடியாக வரும். எக்ஸ், சரியானே? அப்ப சுட்டியில அடி வந்துச்சென்றால் அடுக்கொண்டு வர வேணும். இதுல ஒரு இலக்கம் வரணும். சமன் போட்டு இதுல ஒரு இலக்கம் வரணும். அப்ப இந்த 2 இலக்கம் என்னென்று வரும் என்றால் இந்த 2ஐயும் அப்படியே பக்கம் மாத்தி எழுதிடும். அடி மடக்கையில எது அடியாக இருக்கோ அதுதான் சுட்டியிலையும் அடி. அப்ப அடி வந்தபடியால் அடுக்காக ஒரு இலக்கம் வரணும். அதுண்ட ஆன்சராக ஒரு இலக்கம் வரணும். அது என்னென்றால் இப்படியே பக்கம் மாத்திடும். இதை இங்காலையும் மற்றையதை இங்காலையும் கொண்டு வாங்க. அப்ப 5 எக்ஸின் 5ஆம் வலுவென்று வரும். அதுண்ட ஆன்சர் என்னவா இருக்கும்? 1024 என்று வரும். சரியா? ரைட். இப்ப உங்களை எக்ஸின் பெருமானம் தானே கேட்டது. அப்ப இது பாருங்க, சுட்டி வடிவில் சுட்டி விதியின்படி இதுல எக்ஸின் 5ஆம் வலு இருக்கு. அப்ப 1024ஐயும் ஏதோ ஒரு இலக்கத்தின் 5ஆம் வலுவா மாத்துவோம். 1024 எந்த இலக்கத்தின் 5ஆம் வலு என்றால் சுட்டிகள்ல படிச்சது 1024 4இன் 5ஆம் வலு. 4 5 தடம் பெருக்கி பாருங்க, 1024 வரும். அப்ப 4இன் 5ஆம் வலுதான் 1024. இப்ப பாருங்க, சுட்டி விதியின்படி அடு 2 வலுக்களும் சமனாகவும் அடுக்குகளும் சமனாக இருந்தால் அடிகள் சமன். அப்ப எக்ஸ் சமன் 4 என்று வரும். சரியானே? அடுத்தது 3வது பாருங்க. சுருக்குக. பாருங்க, 1 கீழ் 3x 1 கீழ் 3x
சக ஒன்றின் கீழ் எக்ஸ் சமன் 9 மேல் 4. சரி, அப்ப இதுல சுருக்கு என்று வராது, தீர்க்கு என்று வரும் கேள்வி. சுருக்கு வேண்டா என்னென்றால் அதை சுருக்குறது, அத பெருசா இருக்கிறது, சின்னனா சுருக்கி எழுதுறது, அதான் சுருக்கு என்று வரும். இது தீர்க்கு என்ற சமன்பாடு என்று வந்திருக்கு. சமன்பாடா வந்தா தீர்க்கு என்றுதான் கேள்வி வரும். சரி, அதுல கேள்வியில சின்ன மாற்றம் ஒன்று செய்யணும். அது சுருக்கு இல்ல தீர்க்கு என்று வரும். ஓகே, ரைட். அப்ப இதை தீர்க்க வேணும். அப்ப முதலாவது என்ன செய்யணும்னா, பின்னங்கள் கூட்டல் இருந்தால் பகுதி எண் சமனாக்கணும். பாருங்க, இதுல 3x இருக்கு, இதுல x இருக்கு. அப்ப இத 3ஆல பெருக்கி விட்டா இதுவும் 3x என்று வந்துருமில்லோ. அப்ப இத கீழே 3ஆல பெருக்கினால் மேலையும் கட்டாயம் என்ன செய்ய வேணும், 3ஆல பெருக்கணும். அப்ப பெருக்கி போடலாம். பாருங்கோ, 3x மேல் 1 சக இதையும் 3x என்று போடுறேன், 3x. இப்ப 3ஆல பெருக்கினால் மேலையும் 3ஆல பெருக்கி போடணும், 3 சமன் 9 மேல் 4. இப்ப பாருங்க, பகுதி எண்கள் சமன். ஆகவே அதே பகுதி எண்ணை போட்டுட்டு கூட்டல் என்றபடியா மேல உள்ள ரெண்டையும் கூட்டி போடுங்க. 1ஐயும் 3ஐயும் கூட்டினால் 4 சமன் 9 மேல் 4. சரி, அடுத்தது என்ன செய்யலாம் என்றால், நீங்க சிம்பிளா யோசிக்கணும் என்றால் குறுக்க பெருக்கி விடுங்க. என்ற எக்ஸ் கீழே இருக்கு, அதை மேல ஒன்று குறுக்க பெருக்கி விடுங்க. இங்கால பிரிவடுகிற 9 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா பெருக்குப்படும். இங்கால பிரிவடுகிற 3x சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தா பெருக்குப்படும். சரி, பாருங்க, 4 தர 9 சமன் 4 தர 3x. இப்ப பெருக்குங்க, 9×4 36 சமன் 12x. இப்ப எனக்கு x தானே காண வேணும். அப்ப இங்கால பெருக்கப்படுகிற 12 சமனுக்கு அடுத்த பக்கம் போனா என்ன செய்யும், பிரிபடும். அப்ப அங்கால போய் பிரிபடும். 36 12ஆல பிரிக்கணும். 36 12ஆல பிரிச்சா என்ன வரும், x சமன் 3 வரும். சரியா? இப்ப அடுத்தது 4வது கேள்வி. ஃபோமாசி, அதுவும் இன்னும் ஈஸியானது. ஃபோமாசி காண்றது வெல் ஈஸியானது என்றால் எவ்வளவு ஈஸியா சொல்றேன். நீங்க அந்த பெருக்கி அதெல்லாம் தேவையில்லை. சரியா? ரைட். அப்ப இது என்ன ஈஸியா செய்யறேன் என்றால் கவனிங்க. முதல் என்ன செய்யுங்க என்றால், அந்த இலக்கங்களுக்கான ஃபோமாசியை காணணும். அது கட்டாயம் காணும். a கனம் b, அடுத்தது 4ab வர்க்கம், அடுத்தது 12a வர்க்கம் b. இது தெரியாத அங்காளி எழுதினால், நான் கீழே எழுதுறேன்னா 12a வர்க்கம் b வர்க்கம். சரி, இப்போ ஃபோமசி என்னன்னு காண்றேன்டா, முதல் இலக்கங்களுக்கான ஃபோமசியை காணுங்க. இப்போ ஃபோமசி முதல் இலக்கங்களுக்கான ஃபோமசியை காணுங்க. என்ன இலக்கம் இருக்கு, 2 4 12. 2 4 12க்கு என்னண்டு ஃபோமசி காணுவீங்கள், அது தெரிய வேணும். சரியா? 2 4 12க்கு ஃபோமசி காண்றது தெரியும். என்ன செய்வீங்கள், முதன்மை எண்களால பிரிக்கும். 2 4 12. பாருங்க, முதன்மை எண்களால பிரிக்கலாம். 2 2 2ஆல பிரிச்சா 1, 4 2ஆல பிரிச்சா 2, 12 2ஆல பிரிச்சால் 6. திருப்பியும் 2ஆல பிரிக்கலாம். 1 2ஆல பிரிக்க இயலாது. 2 2ஆல பிரிச்சா 1, 6 2ஆல பிரிச்சா 3. திருப்பி 2ஆல பிரிக்க இயலாது, 3ஆல பிரிக்கிறேன். 1 பிரிக்க இயலாது, 3ஆல பிரிச்சா 1. இனி இந்த பிரிவட்ட முதன்மை எண்களை பெருக்கி விட்டால் ஃபோமசி வரும்.
அப்ப ஃபோமாசி என்னென்று வரும்? 8 4 4 12. அடுத்தது இருக்கிற அட்சர கணிதம் என்னென்ன இதுக்குள்ள இருக்கு? ஏயும் இருக்கு, பியும் இருக்கு. அப்ப ஏ இந்த கூடின அடுக்கையும் போடுவீங்க, பி இந்த கூடின அடுக்கையும் போடுவீங்க. ஏ இந்த கூடின அடுக்கு என்ன? ஏயின் 3ஆம் வேலு. ஏயின் 3ஆம் வேலு. பி இந்த கூடின அடுக்கு பியின் 2ஆம் வேலு. அப்ப இதுதான் பொமசியாக இருக்கும். சரி, முதலாவது இலக்கத்துக்கான பொமசிய போடுவீங்க. அடுத்ததுல என்னென்ன அட்சர கணிதம் இருக்கோ, எது எது தெரியா கணிதம் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு அது இந்த கூடின அடுக்கு பொமசிக்குள்ள போட்டு விட்டா சரி. 3ஆம் வேலு 2ஆம் வேலு அவ்வளவுதான். ரைட், எழுதுங்க ஒரு கழுதா. சரி, அடுத்து 5வது கேள்வியை பார்ப்போமா? ரைட், பாருங்க, உங்களுக்கு கேள்வியில தந்திருக்கிறேன். நம்பர் ஆஃப் ஏ சமன் 15, நம்பர் ஆஃப் பி சமன் 8. நம்பர் ஆஃப் பி சமன் 8. அடுத்தது இடைவெட்டு. நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி சமன் 12 தந்திருக்குங்க. கேட்டது ஒன்றிப்புண்ட கேட்டது. அப்ப ஒன்றிப்பு காண்றது பார், ஈஸி, சிம்பிள். என்னது? இதுக்கென்று ஒரு தனி ஈக்குவேஷனே இருக்கு, தனி ஒரு சமன்பாடே இருக்கு. நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி சமன் நம்பர் ஆஃப் ஏ சக நம்பர் ஆஃப் பி சக நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி. சரியா? தொடைகள்ல இருக்கிற ஒரே ஒரு சமன்பாடு இதுதான். இதை ஞாபகம் வச்சிருங்க. சரி, ரைட். அப்ப இதுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் பிரதியிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா தெரியாது எடுத்துடலாம். இதைத்தான் காணணும். இது எல்லாமே தெரியும். பிரதியிடுறேன் பாருங்க. நம்பர் ஆஃப் சகவில்லை சய, மன்னிக்க வேணும். இது சயவா? இது சய. ரைட், பாருங்க. நம்பர் ஆஃப் ஏ என்றது 15 சக நம்பர் ஆஃப் பி 8 சய நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி என்றது 12. 15ஐயும் 8ஐயும் கூட்டினீங்கன்னா 23. 23ல இருந்து 12 கழிக்கணும். சரி, 23ல இருந்து 12 கழிச்சால் 11 வரும். ரைட். அடுத்தது 6வது கேள்வி.
ரைட். தரப்பட்டுள்ள உருவில் இணைகரம் ஏபிசிடியில் ஏபிசிடி ஓர் இணைகரமாகும் y-ன் பெருமன். சரியானே? சரி. சரியா? ரைட். அப்ப இது 100 பாகை என்று தந்திருக்கிறீனம். கேட்டது இது இந்த பெருமானம். சரியா? ரைட். பாருங்க, எக்ஸ் பெருமானம் கேட்டது. அப்ப ஈஸி, சிம்பிளா யோசிக்கலாம். என்ன இணைகரத்தின் ஒரு பண்பு இருக்கு. இணைகரத்தின் பண்பு என்ன? எதிர்கோணங்கள் சமன். இணைகரத்தின் பண்புகளில் ஒன்று எதிர்கோணங்கள் சமன். அப்ப நீங்க எக்ஸ் வரை காணணும் என்றால் என்னென்று காணலாம் என்றால், இப்ப இந்த கோணம் கண்டால் நேர்கோடு ஒன்றின் மீதுள்ள அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகையை பயன்படுத்தி எக்ஸ காணலாம். இப்ப நான் இவரை காணும். இவர் என்னன்னு காணலாம் என்றால் இணைகரம், இது ஒரு இணைகரம் என்று சொல்லிட்டினோம். இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன். அப்ப இது 100 பாகை என்றால் இதுவும் எத்தனையா இருக்கும்? 100 பாகையா இருக்கும். அப்ப இது 100 என்றால் நேர்கோட்டின் மீதுள்ள அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகையை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? எக்ஸ காணலாம். அப்ப எக்ஸ் ஆக 100 சமன் 180. காரணம் நேர்கோடு ஒன்றின் மீதுள்ள அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். இப்ப நீங்க எக்ஸ தானே காண வேணும். அப்ப இங்கால கூட்டப்படுகிற 100 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தால் கழிபடும். அப்ப 180ல இருந்து 100 கழிச்சு விட்டீங்கன்னா என்னென்று வரும்? 180ல இருந்து 100 கழிச்சு விட்டால் 80 பாகை என்று வரும். சரியா? சரியா? பேப்பரும் கொஞ்சம் செய்து தோணமெண்டா தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால கொஞ்சம் பேப்பரும் செய்து கொண்டு போவோம். 3 கிளாஸ்ல ஒரு கிளாஸ் என்றாலும் பேப்பர் செய்ய வேண்டி இருக்கும். சரியானே? ரைட். அப்ப இதே மாதிரி கழிச்சுட்டு விடுறேன்டா. சரி, அடுத்த பாருங்க. 7வது கேள்வி. 2 புள்ளிகளின் ஆள்கூறு தந்திருக்கணும். 0,2 அடுத்தது 2,4 தந்திருக்கணும். சரியா? அப்ப இந்த புள்ளிகளின் ஊடாக செல்லும் நேர்கோட்டின் படித்திறன் கேட்டது. அப்ப எனக்கு அந்த நேர்கோட்டில இருக்கிற 2 புள்ளிகளின் ஆள்கூறு தெரிஞ்சால் சிம்பிளா படித்திறன் கண்டுட்டு போகலாம். என்னன்னு காணுவீங்கடா பாருங்க. படித்திறன் சமன் y-ஆள்கூறின் வித்தியாசத்தின் கீழ் y-ஆள்கூறின் வித்தியாசத்தின் கீழ் x-ஆள்கூறின் வித்தியாசம். சரியா? y-ஆள்கூறின் வித்தியாசத்தின் கீழ் x-ஆள்கூறின் வித்தியாசம்.
ரைட். இப்ப y ஆல்கூறின் வித்தியாசம். இப்ப இதுல ரெண்டு புள்ளிகின்றையும் x ஆல்கூறும் தெரியணும், y ஆல்கூறும் தெரியணும். இது x ஆல்கூறு, y ஆல்கூறு. இது x ஆல்கூறு, y ஆல்கூறு. y ஆல்கூறின் வித்தியாசம் என்றா என்ன செய்யணும்? ஒரு புள்ளியின் y ஆல்கூறுல இருந்து மற்ற புள்ளியின் y ஆல்கூறை கழிக்கணும். அது எந்த புள்ளியில இருந்து எதையும் கழிக்கலாம். ஆனா ஒரு புள்ளியின் y ஆல்கூறுல இருந்து மற்ற புள்ளியின் y ஆல்கூறை கழிக்கணும். சரி, அப்ப கழிச்சு போடுவோம். 4ல இருந்து 2 கழிக்கணும். கீழே x ஆல்கூறின் வித்தியாசம் எல்லாம் போட போறீங்க. அதுவும் எந்த புள்ளியில இருந்து y ஆல்கூறு கழிச்சீங்களோ அதே மாதிரி தான் x ஆல்கூறும் கழிக்கணும். அப்ப இந்த புள்ளியின் x ஆல்கூறுல இருந்து மற்ற புள்ளியின் x ஆல்கூரை என்ன செய்ய வேணும்? கழிக்க வேணும். சரி, அப்ப 2ல இருந்து கழிக்க வேணும் 0. இனி கழிச்சு போடுங்க. 4ல இருந்து 2 கழிச்சா 2, 2ல இருந்து 0 கழிச்சாலும் 2. 2 2ஆல பிரிச்சு விட்டீங்க என்றால் 1 2 வரும். படித்துற. சரி, ரைட். அடுத்தது இடையம். சரியா? அப்ப இடையம் உங்களுக்கு ஏறுவரிசைப்படுத்தப்பட்ட 15 தரவுகளை எழுதும் போது 15 தரவு எழுதும் போது இறுதி 8 தரவுகள் தந்திருக்கின்றன. சரி, அப்ப மொத்தம் 15 தரவு இருக்கு. அது ஏறுவரிசையில் எழுதிக்கல கடைசி 8 தரவு தான் தந்திருக்கின்றன. கேட்டது அந்த 15 தரவுண்டையும் இடையம் தான் கேட்டது. அந்த இறுதி 8 தரவுண்ட இடையம் கேட்கல. மொத்தம் 15 தரவுண்டையும் இடையம் தான் கேட்டது. சரியானே? அப்ப இடையம் காண வேண்டும் என்றால் உங்களுக்கு முக்கியமான ஒருத்தரை காணும். யார்? இடைய அமைவென்றவரை காணும். சரி, அப்ப இடையம் எங்க இருக்குன்னு கண்டாத்தானே நான் அவர் தான் இடையம் என்று சொல்லுவேன். அப்ப இடைய அமைவ காண வேணும். அப்ப இடைய அமைவுக்கு சமன்பாடு 1/2 தர எண்சாக 1. என்னன்றது தரவுகளின் எண்ணிக்கை. அப்ப எத்தனை தரவு இருக்கு? 15. 1/2 தர 15. மொத்தம் 15 தரவு இருக்கு. 15ஓட உண்ட கூட்டினா 16. 16. மேலையும் கீழையும் சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கல்லோ, சுருக்குங்க. 2 2ஆல விரிச்சால் 1 முறை, 16 2ஆல விரிச்சா 8 முறை. ஆகவே 8 8. அப்ப 8வது தரவா இருக்காம 8வது 8 என்று சொல்லுவோம். அதாவது 8வது இடத்தில் உள்ளது. அப்ப இடையம் என்றது எங்க இருக்கு என்றால் அந்த தரவு தொகுதியில 8வது தரவா இருக்கிறது தான் இடையம். அப்ப அதை தந்ததே கடைசி 8 தரவு தான். சரியான? முதல் 7 தரவு வந்து ஏற்கனவே இருக்கு, அது தரையில்லை. அப்ப அவ தந்தது 8வது தரவுல இருந்துதான் தந்திருக்குங்க. அப்ப உங்களுக்கு இடையமும் என்ன கேட்டது? 8வது தரவு தான் இடையம். அப்ப இடையம் என்றது என்ன இருக்கும்? முதலாவதா இருக்கிறது என்ன? 60. அப்ப இடையம் என்றது 60ஆக இருக்கும். இடையம் 60. சரி, ரைட். அடுத்த பாருங்க. 9வது கேள்வி. x வர்க்கம் சய 4x சய 32 சமன். x வர்க்கம் சய 4x சய 32 சமன் x ஆக a தர x ஆக b என்று தந்திருக்கிறார். இதுல உங்களை கேட்டது a-ண்டையும் b-ண்டையும் பெருமானங்கள் ஜாதங்கள். சரியா? ரைட். அப்ப சிம்பிளா யோசிங்க. என்ன செய்யுங்க? ஒன்றில் இதை விரிச்சு இதே வடிவத்துக்கு மாத்தணும்,
அல்லது இதை இந்த வடிவத்துக்கு மாத்துவோம். உங்களுக்கு எது ஈஸியோ அதன்படி செய்யணும். அப்ப நான் என்ன செய்யறேன், இதை காரணிப்படுத்தி விட்டா இந்த வடிவம் வரும் தானே. அப்ப இதை காரணிப்படுத்துறேன். ரைட், பாருங்க, காரணிப்படுத்துறேன். 2 இலக்கங்களை பெருக்கேக்குள்ள, சரி ஈஸியான வழியே சொல்றேன், நிறைய போடாமல் ஈஸியா சொல்றேன். 2 இலக்கங்களை பெருக்கேக்குள்ள 32 வரணும். இதுல சய வந்தபடியால் கழிக்கும் போது 4 வரணும். பெருக்கேக்குள்ள 32 கழிக்கேக்குள்ள 4 வரணும்டா என்னென்ன இலக்கம் யோசிச்சு பாருங்க. பெருக்க 32 கழிக்க 4 வரணும் என்றால் 8 4 எண்ணாங்க 32, 8ல இருந்து 4 கழிச்சு விட்டா 4. இந்த கழிக்கும் போது வரக்கூடிய இலக்கத்தின் குறி நீங்க கண்டுபிடிச்ச இலக்கத்துல பெரிய இலக்கத்துக்கு போடணும் மறை. 2 இலக்கங்களை பெருக்கும் போது மறையில விட வரணும் என்றால் இந்த 2ஐயும் பெருக்கினா மறை 32 வரணும். 2ஐயும் பெருக்கேக்குள்ள மறையில விட வருதென்றால் நீங்க 2 இலக்கமும் வேற வேற குறியலா இருக்கும். ஒன்று சயவென்றால் மற்றையது சக. அது என்னன்னு ஈஸியா நீங்க காரணிப்படுத்தல் போடலாம் என்றால் 2 இலக்கத்தையும் குறிகளோடு எழுதுங்க. இதுல 2 இலக்கத்தையும் என்னத்தோடு எழுதுங்கோ, குறியோடு எழுதுங்க. சய 8 அங்கால சக 4. இந்த கோவை என்னத்துல இருக்கு, எக்ஸ்ல இருக்கிறபடியால் 2க்கு முன்னாலையும் எக்ஸ போட்டு விட்டீங்கன்னா சிம்பிளா வரும் அதுல காரணிப்படுத்த. சரியா, இது எதுக்கு இப்ப நீங்க இப்படி போடலாம் என்றால் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் வேற ஒரு இலக்கமே இருக்கக்கூடாது. ஒன்று தவிர்ந்த வேற ஒரு இலக்கம் இல்லாத இடத்துலதான் இப்படி நேரடியா போட பார்க்கலாம். மற்றபடி எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஏதும் இருந்தால் நேரடியா போட்டுறாங்க. சரி, ரைட். இப்ப பாருங்க, இது சமன்தான் எக்ஸ் ஆக ஏ, எக்ஸ் ஆக பி. ரைட், அப்படியே பாருங்க, ஏக்கு பதிலா என்ன இருக்கு, பிக்கு பதிலா என்ன இருக்கு. பாருங்க, ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கிறாரு, இங்க மறை 8ம், பி இருக்கிற இடத்துல நேர் 4ம் இருக்கு. சரியானே. அப்ப ஏ சமன் மறை 8ம் பி சமன் நேர் 4. அத 4 போடலாம், 4. ரைட், சரியானேரா. ரைட், கழி விடுங்க. சரி, அடுத்தது 10வது கேள்வியை பாருங்க. காய்கறி விதைகளை கொண்டிருக்கும் பக்கெட் ஒன்றில் உள்ள விதைகள் முளைப்பதற்கான நிகழ்தகவு 44%. விதைகள் முளைப்பதற்கான நிகழ்தகவு 44% தந்திருக்கு நம்ம. சரியானே, 44%.
இத பின்னத்துக்கு மாத்தினீங்கன்னா என்னண்டு வரும்? சதவீதம்ன்றது எப்பவுமே 100க்கு போடுறதுதானே சதவீதம். இப்ப 100க்கு 44. இத பின்னத்துக்கு மாத்தினால் 100க்கு 44. சரியா? ரைட். அப்ப பாருங்க, இந்த நிகழ்தகவுன மீனிங் என்னென்றால் மொத்தம் 100 விதை இருந்தால் அதுல 44 விதைகள் முளைக்குமா? முளைப்பதற்கான நிகழ்தகவு தான் 44%. அப்ப மொத்தம் 100 விதை இருந்தா அதுல 44 விதைகள் முளைக்கும். அப்ப கேட்டது, இப்ப அதே மாதிரி விதைகள் 25 இருந்தால் அதுக்குள்ள எத்தனை விதை முளைக்கும்ன்றது. இது மனதாலேயே பார்க்கலாம் பாருங்களா. இதுக்கு அந்த பெருக்கி கிருக்கி அதை விட்டுட்டு மொத்தம் 100 விதை இருந்தா அதுல 44 விதை முளைக்கும். அப்ப 25 விதை இருந்தால் அதுல எத்தனை விதை முளைக்கும்? 100 4 பிரிச்ச ஒரு பங்கு தானே 25. அதே மாதிரி 44 4 பிரிச்சு விட்டீங்கன்னா சரி. சரியா? அப்ப கேட்ட கேள்வி என்னென்றால் 100 விதையில 44 விதை முளைக்கும், 25 விதையில எத்தனை விதை முளைக்கும் என்றதான் கேள்வி. அப்ப அது என்ன செய்யணும்? 4 இதை 100 25 மாத்திரக்கு 4 பிரிக்கலாம், மேலையும் 4 பிரிச்சு போட்டாலும் சரி. அப்படி இல்லை என்றால் பெருக்கி விடுவோம். 100ன் மேல் 44 தர மொத்தம் எத்தனை விதை இருக்கு? 25 விதையில எத்தனை முளைக்கும் என்றால் பெருக்கி விட்டாலும் சரி. சரி, அப்ப பாருங்க, சுருக்கலாம். மேலையும் கிளையும் 25ஆலேயே சுருக்கலாம். 25 இதை 25ஆல வெட்டினா 4 பேருந்து. மேலையும் கிளையும் 4ஆல சுருக்கலாம் தானே. 4 4ஆல பிரிச்சால் ஒரு முறை, 44 4ஆல பிரிச்சா 11 முறை. அப்ப விடை என்னண்டு வரும்? 11 விதைகள். அப்ப மொத்தம் 25 விதை இருந்தால் அதுல 11 விதைகள் தான் முளைக்க கூடியது. சரியா? நீங்க அதை விட இது ஈஸியா இருக்கு. மொத்தம் 100 விதையில 44 விதை முளைக்கும் என்றால் 25 விதையில எத்தனை விதை முளைக்கும் என்றதுதான் கேள்வி. அப்ப 100ல இருந்து 25 4ஆல பிரிக்கணும், மேல 4ஆல பிரிச்சு போட்டு விடுங்க. சமவெளி பின்னங்கான்ற மாதிரி 4ஆல பிரிச்சா 11 விதை. அப்ப 25 விதையில 11 விதை தான் முளைக்கும். இப்ப மொத்தம் 50 விதை என்றால் 22 விதை தான் முளைக்கும். அது கொஞ்சம் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இப்படி பெருக்கி எல்லாம் போடுறதை விட்டுட்டு. சரி, ரைட். அடுத்தது 11வது கேள்வி. 5x சக 8y சமன் 20. அடுத்தது இன்னொரு சமன்பாடு 2x சய y சமன் 8. சமன்பாடுகளை தீர்க்காது எக்ஸாக வையின் பெருமானத்தை காண. அப்ப இந்த சமன்பாடு தீர்க்க கூடாது. முதலாவது சமன்பாடு 2வது சமன்பாடு போட்டு பெருக்கி எக்ஸ தனியா வைய தனியா கண்டு பேருந்து 2ஐயும் கூட்டி பெருமானம் காணக்கூடாது. அப்படி தீர்க்காமல் நேரடியா எக்ஸாக வையின்ற பெருமானம் காண்றது. இப்படியான கேள்வி வரை கிளியரா 2 விதம் தான். இதுக்கு இல்ல வேறு ஒரே ஒரு இதுவும் வராது. பெருக்கிற மாதிரியோ கூட்ட அப்படி ஒன்றுமே வராது. 2 தான் இருக்கு. ஒன்றில் 2 சமன்பாட்டையும் கூட்டணும் அல்லது 2 சமன்பாட்டையும் கழிக்கணும். எப்ப கூட்ட வேணும் எப்ப கழிக்க வேணும் என்றால் என்ன செய்யக்குள்ள 2 குணகமும் சமனா வரும். சரி, ஒன்று கூட்டைக்குள்ள சமனா வருதோ அல்லது கழிக்கைக்குள்ள சமனா வருதோன்னு பார்த்து அதை செஞ்சு விட்டா சரி. இப்ப முதல் எங்களுக்கு ஈஸி கூட்டும் போது பாக்குறது தானே. அப்ப கூட்டி பார்ப்போம். 5x-ஐயும் 2x-ஐயும் கூட்டினால் 7x. இனி பாருங்க, சக 8y சய 1y. அப்ப வேற வேற குறி என்றால் கழிக்கணும். 8yலிருந்து 1y கழிச்சு விட்டால் 7y. பெரிய இலக்கம் 8y சக, விடையும் சகவுல வரும். அப்ப பாரு, எனக்கு எடுத்தோம் முதலாவது செய்யக்கிலே வந்துட்டு என்ன, 2 சமன்பாட்டையும் கூட்டும் போதுதான் குணகங்கள் சமனா வருது.
அப்ப சமனுக்கு அடுத்த பக்கமும் கூட்டுங்க. 20ஐயும் 8ஐயும் கூட்டினா 28. ரைட். அப்ப நான் ஏன்டா அந்த கூட்டேக்குல குணகம் சமனா வருவோம்னு சொன்னான் என்றால், அப்பத்தான் அந்த குணகத்தை நாங்க என்ன செய்யலாம், பொது எடுக்கைக்குள்ள பிரேக்கெட்டுக்குள்ள எங்களுக்கு காண வேண்டிய எக்ஸாக வை என்றவர் மட்டும் வருவர். அதுக்காகத்தான் சொன்னான் என்னண்டு, என்ன செய்யக்குள்ள குணகம் சமனா வருதுன்றதை பாருங்க. ஒன்றே கூட்டும் போது அல்லது கழிக்கும் போதுதான். முதல் எங்களுக்கு ஈஸி கூட்டேக்குல, அப்ப கூட்டி பாத்தீங்கன்னா குணகம் சமனா வந்துச்சுன்னா கழித்தலையே பார்க்க தேவையில்லை. அப்ப கூட்டும் போது சமனா வரையில்லை என்றால் கழித்தலுக்குள்ள போனீங்கன்னா அதுதான விடையா இருக்கு. ரைட். அப்ப கூட்டும் போது சமனா வந்திருக்கு. அப்ப 7 என்ன செய்யறேன், பொது எடுக்கிறேன். இப்ப வேற வேற குணம் இருந்துச்சுன்னா நான் பொது எடுக்கலாமா அந்த 7? இல்ல. ரைட். அப்ப பொது எடுத்து விட்டீங்கன்னா 7x இருந்து x பொது 7 பொது எடுத்தால் x சக 7 y இருந்து 7 பொது எடுத்தா y சமன் 28. இங்கால பெருக்கப்படுகிற 7 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தால் பிரிவடும். அப்ப x ஆக y சமன் 28 7ஆல பிரிச்சு விட்டீங்க என்றால் 4 என்று வரும். ஈஸியா, எவ்வளவு ஈஸியா செய்யலாம் என்று. ரைட். எழுதி விடுங்கடா. சரி, அடுத்த பாருங்க. 12வது கேள்வி. ஒரு செகனுக்கு 20 மில்லி லிட்டர் வீதத்தில் நீர் பாயும் குழாய் ஒன்றில் இருந்து 10 செகண்டில் சேகரிக்கப்படும் நீரின் கனவளவு. இதெல்லாம் ஒரு ஜுஜிபி கேள்வி. இது அந்த 5ஆம் ஆண்டுல ஸ்காலர்ஷிப்ல கேட்கறத விட ஈஸியான கேள்வி. ஸ்காலர்ஷிப் இதை விட கஷ்டமா கேட்கிறோம். ரைட். அப்ப இது என்னன்னு செய்வீங்க, ஒரு செகண்ட்ல எத்தனை மில்லி லிட்டர், 20 மில்லி லிட்டர் நீர் வெளியேறுதாம். அப்ப கேட்டது 10 செகண்டில் எவ்வளவு கனவளவு நீர் வெளியேறும். அப்ப என்ன செய்ய வேணும், 10ஆல பெருக்கி விடணும். 20 10ஆல பெருக்கி விட்டீங்க என்றால் 200 மில்லி லிட்டர் என்று வரும். 200 மில்லி லிட்டர். ரைட். சரி, வெளியிடுங்கடா. ரைட். ஓகே பிரவீன், சரியா? நான் இப்பதான் பார்த்தேனா. சரியா? ரைட். இதற்கு அப்படி அழிக்கிறேன். சரி, அடுத்தது பிரதேசம் நிலற்றது. ரைட். அப்ப இதுக்கும் ஒரு மெதட் ஒன்று சொல்றேன், எல்லாருமுக்கா ஞாபகம் வச்சிருங்க. ஏ ஒன்றிப்பு பி டேஷ். சரியா? ரைட். அப்ப முதல் ஒருக்கா வெண்வெறி படத்தை கீறுவோம்.
இவரை ஏ என்று போடுறோம், இத பி என்று போடுறோம். சரி, அப்ப இதே மாதிரி ஞாபகம் வச்சிருங்க. சிம்பிளா ஒரு மெதட்ல சொல்றேன், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க. முதல் ஒவ்வொரு பிரதேசத்தையும் என்ன செய்யறேன்டா ஒரு இலக்கம் போட்டு குறிக்கிறேன். இது 1 2 3 4. சரியா? ரைட். இப்ப முதல் 2 தொடையையும் பார்ப்போம், அதுக்கு பிறகு ஒன்றி பண்றதை பற்றி யோசிப்போம். ஏ என்ற தொடைக்கும் பி டேஸ் என்ற தொடைக்கும் இருக்கிற பிரதேசங்களை பார்ப்போம். அப்ப ஏ என்ற தொடைக்குல இருக்கிற பிரதேசங்கள் என்னென்ன? ஏ என்ற தொடைக்குள்ள இருக்கிற பிரதேசம் என்றால் ஏ என்ற வட்டத்துக்குள்ள இருக்கிற சகலதுமே ஏ என்ற தொடைக்குள்ள ஒரு இருக்கிறது. 1 2. ரைட். அடுத்தது பி டேஸ் என்றால் பி தவிர்ந்த மிச்ச எல்லா பிரதேசமும் பி டேஸுக்கு வரும். இப்போ பி தவிர்ந்த என்றால் பிய பொத்தி கொண்டு பாருங்கோ, மிச்ச என்னென்ன தெரியுதோ வெளியில அதெல்லாம் பி டேஸுக்கு வரும்.